இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபெர்டிலைசர் ட்ரோன் பற்றி தான். அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் தான் இது. நம்ம முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சு ரொம்ப நேரம் நிறைய ஆட்களை வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். அதே மாட்டோம் அதில் வந்து உரமுமே வந்து ஈக்குவலாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ ஃபெர்டிலைசர் ட்ரோன் வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக ஒரே ஒரு ஆள் வச்சு நிறைய ஏக்கரை வந்து கம்மியான நேரத்தில் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். இப்போ எங்கள் காலேஜ் ட்ரோன் டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸில் நான் என்ன பார்த்தனோ உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஜிங்க் சல்ஃபைட் ஃபெர்டிலைசர் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஜிங்க் சல்ஃபைட் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, இலை வளர்ச்சி வந்து இதனால் நல்லாயிருக்கும். பூ காய் கதிரெலாம் வந்து பிடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இலை வந்து மஞ்சள் ஆகிறத இது வந்து குறைக்கும் ஜிங்க் சல்ஃபைட் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக. இப்போ ட்ரோனில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் பேஸில் உள்ள ஃபெர்டிலைசர் மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியும். இதே கிரானுவல்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் வந்து நம்மளாட்டி ட்ரோனில் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. இப்போ ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரோனில் வந்து ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் வந்து ஃபெர்டிலைசரையும் வாட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஜிபிஎஸ் மூலியமாக நம்ம எவ்வளோ ஏக்கருக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து தெளிக்கணுமோ அதை ஆல்ரெடி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலியமாக தேவையான அளவு உரத்தை மட்டுமே வந்து தெளிக்கும். இதனால் வந்து உரமுமே வீணாகாது. 100% வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். ஒரே ஹைட்லேயே இது வந்து பறக்கும். இப்போ இந்த ஃபெர்டிலைசர் ட்ரோன் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா 1 ஏக்கர் லேண்டை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து கவர் பண்ணிட முடியும். நாங்கள் பார்த்த ட்ரோன் ஒரு டேங்க் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுது. இந்த ட்ரோன் ஃபெர்டிலைசர் எதுக்கெல்லாம் சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நெல், மக்காச்சோளம், நிலக்கடலை, மிளகா, காய்கறிகள் இது மட்டும், வாழை, தேயிலை, காஃபி இதுக்கெல்லாம் வந்து ட்ரோன் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்பவே சிறந்ததாக இருக்குது. இப்போ ட்ரோன் ஃபெர்டிலைசர் எப்போலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, காலையும் மாலையும் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். அதே மாட்டோம் மழை வந்து இருந்தது அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதனால் மழை வந்து இதை பாதிப்போம். இப்போ இந்த ஃபெர்டிலைசர் ட்ரோன் வந்து எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 ஏக்கராக இருந்துச்சுன்னா ஒரு 300 600 வந்து ஆகும். அதே மாட்டம் இப்போ மேனுவல் கூலியை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ட்ரோன் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ கொஞ்சமாக லேண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேனுவல் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கும். அதே வந்து லார்ஜ் சைஸில் வந்து லேண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர் ட்ரோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலம் மாற மாற கையால் மட்டும் இல்லை, ட்ரோன் மாதிரி நவீன முறையும் வந்து பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரோனை பற்றி விவசாயிகளான நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்.